திருவருட்பிரகாச வள்ளலார் பகுதி 34. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் நேற்று நாம் 33வது பகுதியை பார்த்தோம். இன்று 34வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? உத்தம மனிதன். தலைமாணாக்கர் உபய கலாநிதி பெரும்புலவர் தொழுவூர் வேலாயுத முதலியார், அணுக்கத் தொண்டர்கள் சோமு செட்டியார், நரசிங்கபுரம் வீராசாமி முதலியார் மற்றும் சில அன்பர்கள் தன்னோடு வர அந்த மாலை வேளையில் திருவொற்றியூர் வழிபாட்டுக்கு புறப்பட்ட ராமலிங்கம் ஊரை அடைந்து தாசி வீதியான தேரடி தெருவிற்குள் நுழைந்தார். அந்த தெருக்கு பேரே தாசி வீதின்னு பேர். அந்த தாசி வீதியில் நுழைந்தார். இதுவரைக்கும் அந்த தெருவில் அவர் போகவே மாட்டார். என்னைக்குன்னு பார்த்து அந்த தாசி தெருவில் உள்ள நுழைந்தார். அது கண்டு சோமு செட்டியார் குழம்பி வியப்போடு கேட்டார், சுவாமி, நாம் திருவொற்றியூருக்கு வரும்போதெல்லாம் கோயிலுக்குள் செல்ல தெற்கு மாட வீதியில் உள்ள நெல்லிக்காய் பண்டார சந்தின் வழியாகத்தானே எங்களை அழைத்து வருவீர்கள் என்று ராமலிங்கத்திடம் கேட்டார் சோமு செட்டியார். ஆமாம் என்றார் அமைதியாக ராமலிங்கம். சோமு செட்டியாருக்கு இன்னும் குழப்பம் வியப்பும் தீரவில்லை. சோமு செட்டியாருக்கு குழப்பமும் வியப்பும் இன்னும் தீரவில்லை. இன்றென்ன வழக்கத்திற்கு மாறாக தங்களை போன்றவர்கள் நடக்கவே நாணி கூசும் தாசி வீதியான இந்த தேரடி தெரு வழியாக அழைத்து செல்கிறீர்கள் என்று சந்தோகத்தோடு வினாய்வு தொடுத்தார் சோமு செட்டியார். நம்ம இந்த தெருவில் போக மாட்டோமே, நம்ம போகிற தெரு வேற வாச்சே. நம்ம போகிற தெரு பண்டார சந்தின் வழியாக தானே போவோம். இன்னைக்குன்னு பார்த்து இந்த தேரடி வீதியில் இது தாசி தெரு, இதில் போயிட்டு நீங்கள்லாம் நடக்கவே கூடாத நாணி கூசுற இடமாச்சே, இதில் எப்படி போகலாம் அப்படின்னு சோமு செட்டியார் கேட்டார். அப்போதும் ராமலிங்கம் அமைதியாக புன்முறுவலோடு, காரணம் உண்டு, ராமபிரானுக்கு சபரி காத்திருந்தது போல் எனக்காக ஒருவர் இந்த தெருவில் வெகு நாட்களாக காத்திருக்கிறார் என்று அவருக்கு பதில் சொன்னார் ராமலிங்கம். அப்படியா சாமி, யார் அவர் என்று வியப்போடு கேட்டார் வேலாயுத முதலியார். அவருக்கு நேரடியாக பதில் சொல்லாமல், எல்லோரும் பார்க்கத்தானே போகிறீர்கள், வாருங்கள் போகலாம் என்று ராமலிங்கம் முன்னே நடந்தார். சரி சுவாமி என்ற வேலாயுத முதலியாரும் மற்றவர்களும் ஏதும் புரியாமல் அவரை பின்தொடர்ந்தார்கள். வீதியை அவர்கள் பாதி தூரம் கடந்துவிட்ட நிலையில் ஒரு வீட்டு திண்ணையில் நிர்வாண துறவி ஒருவர் அமர்ந்திருப்பதை கண்டார்கள். ஒரு வீட்டு திண்ணையில நிர்வாண துறவி, அவர் ஆடைய அணிகலங்கள் எதுவும் அணியாமல் நிர்வாணமாக இருந்தார். அவ்வளவுதான். சோமு செட்டியார் பதறி ராமலிங்கத்திடம், சுவாமி பார்த்தீர்களா, அதோ அந்த வீட்டு திண்ணையில் ஒரு நிர்வாண துறவி உட்கார்ந்திருக்கிறார் என்று துறவியை சுட்டு காட்டினார். ஆமாம், அவருக்கு என்ன சாதாரணமாக கேட்டார் ராமலிங்கம். துறவியை கூர்ந்து கவனித்தார். உடனே அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சோமு செட்டியார் சொன்னபோது அவரது உடம்பு ஒரு வித பயத்தில் லேசாக நடுங்கியது. நடுக்கத்தோடு இருந்த செட்டியாரிடம், அவரை பற்றி என்னவென்று கேள்விப்பட்டீர்கள் என்று கேட்டார் ராமலிங்கம். அவர் தெருவில் போகின்றவர்களையும் வருகின்றவர்களையும் பார்த்து அவரவர் குணத்துக்கு தக்கபடி, இதோ நாய் போகிறது, இதோ நரி போகிறது, இதோ குதிரை போகிறது, இதோ கழுதை போகிறது, இதோ மாடு போகிறது, இது ஆடு போகிறது என்றெல்லாம் ஏளனம் செய்து சிரிப்பாராம் அந்த நிர்வாண சாமியார் என்று சொல்லிவிட்டு சுவாமியை பார்த்தார். சுவாமியை பார்த்தவொன்னு, சரி சொல்லிவிட்டு போகட்டுமே, நமக்கென்ன என்றார் ராமலிங்கம். ராமலிங்கம் அப்படி அலட்சியத்தோடு சொன்னதும் சோமு செட்டியார் திகைத்து போனார். ஆனாலும் அச்சத்தோடு அவர், அதுக்கில்லை சுவாமி, நாம் அவரை கடந்து செல்லும் போது நம்மையும் அதுபோல மாடு போகிறது, ஆடு போகிறது, நாய் போகிறது என்று சொன்னால் என்ன
நமக்கு தானே அசிங்கம் என்றார். அதற்குத்தானே பயப்படுகிறீர்கள்? அப்படி ஒன்று ஆகாது, நம் பாட்டுக்கு நாம் போவோம் என்றார் ராமலிங்கம். சொல்லிவிட்டு மேலே தொடர்ந்து நடந்தார். சரி சுவாமி என்று சோமு செட்டியாரோடு மற்றவர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். எல்லோரும் நிர்வாண துறவியை கடந்து சென்றார்கள். அப்போது அந்த அதிசயம் நிகழ்ந்தது. நிர்வாண துறவி ராமலிங்கத்தை பார்த்தார். பக்தி பரவசமானார். சட்டென்று திண்ணையை விட்டு இறங்கி நடுவீதிக்கு வந்து ஆனந்த கூத்தாடியபடி, ஆஹா, இதோ ஒரு உத்தம மனிதன் போகிறான், இதோ ஒரு உத்தம மனிதன் போகிறான், இதோ ஒரு உத்தம மனிதன் போகிறான், இன்றுதான் கண்டேன் இந்த உத்தம மனிதனை, இதோ ஒரு உத்தம மனிதன் போகிறான் என்று உறக்க கத்தினார் அந்த நிர்வாண சாமியார். அது கண்டு ராமலிங்கத்தை தவிர மற்றவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். சோமு செட்டியார் ராமலிங்கத்திடம், சுவாமி, அந்த நிர்வாண துறவி தங்களை பார்த்துத்தான் ஒரு உத்தம மனிதன் போகிறான் என்று கூவுகிறார் என்றார் சோமு செட்டியார். புன்முறுவலோடு புரிகிறது என்ற ராமலிங்கம் எல்லோரையும் பார்த்து, அன்பர்களே, இங்கேயே இருங்கள், நான் சென்று அந்த நிர்வாண துறவியிடம் சற்று பேசிவிட்டு வருகிறேன் என்றார். திரும்பி நிர்வாண துறவியை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் ராமலிங்கம். ஊர்ந்து பார்த்தவாறு தம்மை நோக்கி வரும் ராமலிங்கத்தை கண்டதும் துறவியின் மேனி கூசியது. அவரது உள்ளத்தை வெட்கம் முழுமையாக சூழ்ந்து கொண்டது. உடனே அவர் ராமலிங்கத்தின் பார்வைக்கு படாதவாறு தமது நிர்வாணத்தை மறைத்து கொள்ள உயிர் உறுப்பை 2 கைகளாலேயும் பொத்தி கொண்டார் அந்த நிர்வாண சாமியார். நிர்வாண துறவிக்கு எதிரில் வந்து நின்றார் ராமலிங்கம். சுவாமிகளுக்கு வந்தனம் என்று இருகரம் கூப்பி இந்த நிர்வாண துறவியை வணங்கினார் ராமலிங்கம். புரிகிறது அப்பனே, எனக்கு அருள் புரிய வந்த ஞானச் சுடரே, தவத்துக்கு நன்று துறவு, தவத்துக்கு நன்று துறவு, துறவிக்கு நன்று காடு, இனி எமக்கு அதுவே வீடு, நாம் செல்கின்றோம் என்ற நிர்வாண துறவி பூரண ஞானம் பெற்றவராகி அங்கிருந்து அகன்று சென்றார். ராமலிங்கம் திரும்பி வந்து அன்பர்களோடு சேர்ந்து கொண்டார். அப்போது சோமு செட்டியார், சுவாமி, தாங்கள் அவரிடம் போய் ஓரிரு வார்த்தைகள் கூட சொல்லியிருக்க மாட்டீர்கள் போலிருக்கிறதே, அதற்குள் அவர் ஏதோ சொல்லிவிட்டு போய்விட்டாரே என்று தன் சந்தேகத்தை கேட்டார் சோமு செட்டியார். ராமலிங்கம் பதில் சொல்வதற்குள் வேலாயுத முதலியார் முந்திக்கொண்டு, செட்டியாரே, அது ஒத்த மனம் வாய் பேசாமல் பேசிக்கொள்ளும் கலை, சுவாமிகளுக்கும் துறவிக்கும் நடுவே அதுதான் நடந்திருக்கும் என்று அவரது சந்தேகத்துக்கு பதில் சொன்னார் வேலாயுதம் முதலியார். அப்படியும் சோமு செட்டியாருக்கு விளங்கவில்லை. எனக்கொன்றும் புரியவில்லையே, அப்படி என்ன நடந்திருக்கும் அங்கே? சுவாமிகள் சொல்வது போல் அனுபவத்தில் வர வேண்டும். சுவாமிகளுக்காக காத்திருந்தார் துறவி. இன்று அவர் நோக்கம் நிறைவேறியது. அதனால் அந்த துறவி, அந்த நிர்வாண துறவி போய்விட்டார். சரி, இப்போது புரிந்ததா? சுவாமிகள் இன்று நம்மை இந்த வீதி வழியாக அழைத்து வந்ததற்கு காரணம் கேட்டீர்களே, இது தெரிகிறதா என்றார் பெரும்புலவர். இப்போது எல்லோருக்கும் நன்றாக புரிந்தது, நன்றாகவே புரிந்தது என்றார்கள் அவர்கள். அப்போது நரசிங்கபுரம் வீராசாமி முதலியார் ராமலிங்கத்திடம் பணிவோடு, சுவாமி, ஒரு விண்ணப்பம் என்றார். சொல்லுங்கள் வீராசாமி முதலியாரே என்றார் அன்போடு ராமலிங்கம். சுவாமி, இந்த கோயில் வழிபாடு முடிந்து திரும்பி வரும்போது நெல்லிக்காய் பண்டாரத்தின் சத்திரத்துக்கு சென்று உணவு உண்டு வருவோமா என்று தன் விருப்பத்தை சொன்னார். சொல்லும்போதே நெல்லிக்காய் ஊறுகாயின் சுவையில் அவருக்கு நாவில் நெச்சில் ஊறியது. அதே நிலை மற்றவர்களுக்கும் ஏற்பட்டது. அந்த சுவை உணர்வில் சோமு செட்டியார், ஆமாம், சைவ பண்டாரம் அளிக்கும் உணவு சுவையே சுவைதான் என்றார். அவர் பக்குவமாக தயாரித்து தரும் நெல்லிக்காய் ஊறுகாய் அதனினும் சுவையானது அல்லவா என்று கேட்டார். இன்னும் அந்த சுவை நினைப்பிலிருந்து மீளாத வீராசாமி முதலியார். இப்போது ராமலிங்கம் புன்சிரிப்போடு, உங்களுக்கெல்லாம் அந்த சாப்பாட்டிலும் ஊறுகாயிலும் விருப்பம் விழுந்து விட்டது. சரி, சில வேளை நாம் அங்கு உணவு உண்டு அவர் அன்புடன் அளிக்கும் ஊறுகாயை பெற்று வருவதும் வழக்கம்தானே. இன்றும் அங்கு செல்வோம், சரிதானே அன்பர்களே என்றார் ராமலிங்கம். மகிழ்ச்சி சாமி என்றார்கள் அன்பர்கள். அப்படி அவர்கள் உரையாடி கொண்டே கோயிலுக்கு வந்து சேர்ந்தார்கள். கோயிலுக்குள் காண்டாமணியின் ஒளி
ஓங்காரமாக எழுந்து கோபுரங்களில் மோதி எதிரொலித்து கொண்டிருந்தது. சுவாமிக்கு பூஜையாகிறது, விரைந்து போய் வழிபடுவோம் வாருங்கள் என்ற ராமலிங்கம் பக்தியுணர்வு மீதூர எல்லோரையும் அழைத்து கொண்டு அவசரமாக கோயிலுக்குள் நுழைந்தார். திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரை நாளை 35வது பகுதியை சந்திப்போமா? வள்ளலார் திருவடிகளே சரணம். பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.